பலாலி பொதுநோக்கு மண்டபத்தில் இருந்து குடிநீர் தாங்கி தற்காலிக மலசல கூடத்தை அகற்றிய போலீசார். வெலிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்ட குட்டிமணி தங்கதுரை ஆகியோரின் உருவச்சிலை திறப்பு விசாரணையை ஆரம்பித்துள்ள வல்வெட்டித்துறை போலீசார். அனுமதி பத்திரத்தை தவறாக பயன்படுத்தி வேறு பகுதியில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 4 டிப்பர்களும் உளவு இயந்திரமும் போலீசாரால் கைது. கோட்டாபயவின் உத்தரவில் சலை செய்த வேலைகள் விடுதலை புலிகள் தொடர்பில் கொடுக்கப்பட்ட பொய்யான அறிக்கை. திருகோணமலை துறைமுக வீதியில் அமைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத கட்டடங்கள் அகற்றல். சிறைக்கு செல்ல வேண்டியவர்கள் நாங்கள் அல்ல, சந்திரசேகரின் குற்றச்சாட்டுகளுக்கு மனோ கணேசன் பதிலடி. செம்மணியில் இன்று சிறுவர்களுடைய எண்புக்கூடு உள்ளிட்ட 8 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சி.டி. விக்ரமரத்னவிடம் ஏராளமான உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தகவல்கள் அமைச்சர் வெளிப்படை. ஏர்பஸ் லஞ்ச வழக்கு முக்கிய சந்தேக நபர்களை தேடி ஆஸ்திரேலியா பறக்கும் சிஐடி குழுவினர். ராஜபக்சக்களோடு தொடர்புபடும் சர்ச்சைக்குரிய மரணங்கள் மீண்டும் போர் வெற்றியை கையில் எடுக்கும் மகிந்த தரப்பு. மர்ம மரணங்களை முன்னரே அறிந்தவன் ஒரு அரசு சாகர காரியவசம் புதிய குற்றச்சாட்டு. தொடர்பது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் பலாலி சந்தியில் அமைந்துள்ள பொதுநோக்கு மண்டபத்தில் இளைப்பாற பொழுதுபோக்க வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டுக்காக வலிவடக்கு பிரதேச சபையினால் வைக்கப்பட்டிருந்த குடிநீர் தாங்கி மற்றும் தற்காலிக மலசல கூடம் என்பனவற்றை பலாலி போலீசார் அங்கிருந்து அகற்றியுள்ளனர். அதேவேளை குறித்த இடத்தில் குடிநீர் தாங்கி மற்றும் தற்காலிக மலசல கூடம் என்பவற்றை வைத்தமை தொடர்பில் வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளரிடம் வாக்குமூலம் பெற்ற பின்னர் அவற்றை மல்லாகம் நீதிமன்றில் ஒப்படைத்து சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பலாலி போலீசார் அறிவித்துள்ளனர். யாழ்ப்பாண சுற்றுலாத்துறையை மேம்படுத்த சுற்றுலா தலங்களில் பொது சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி உள்ளூராட்சி மன்றங்கள் அவற்றை தினசரி கண்காணித்து முறையாக பராமரிக்க வேண்டும் என வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் கலாநிதி ஜே விவேகானந்தன் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் பலாலி பொதுநோக்கு மண்டபம் பகுதியில் சுற்றுலா பயணிகளின் பாவனைக்காக வைக்கப்பட்டிருந்த குடிநீர் தாங்கி மற்றும் தற்காலிக மலசல கூடம் என்பவற்றை போலீசார் எடுத்துச் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை கடந்த 5 ஞாயிற்றுக்கிழமைகளாக பலாலி சந்தையில் பலாலி மக்கள் தமது காணிகளை விடுவிக்க வேண்டும் என கோரி போராட்டம் நடாத்தினர். எதிர்வரும் ஞாயிறுகளிலும் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் அப்பகுதியில் கொட்டகை அமைக்க போலீசார் தடை விதித்துள்ள நிலையில் போராட்டக்காரர்கள் குறித்த பொதுநோக்கு மண்டபத்தில் இளைப்பாறுவதுடன் மதிய உணவுகளை அந்த மண்டபத்தில் இருந்து உட்கொள்வதுடன் அங்கிருக்கும் குடிநீர் தாங்கி மற்றும் தற்காலிக மலசல கூடத்தினையே பயன்படுத்தி வந்துள்ளனர். அதனாலேயே பலாலி போலீசார் அவற்றை அங்கிருந்து அகற்றியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வயோதிப பெண்கள் முதியவர்கள் என போராட்டத்தில் கலந்து கொள்ளும் நிலையில் அங்கிருந்து மலசல கூடம் மற்றும் தண்ணீர் தாங்கி என்பவற்றை பலாலி போலீசார் எடுத்து சென்றவை அப்பகுதி மக்களிடம் கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெலிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்ட குட்டிமணி தங்கதுரை ஆகியோரின் உருவசிலை திறப்பு விழா தொடர்பாக வல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் தலைவர் தங்கதுரை மற்றும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் செயலதிபர் குட்டிமணி ஆகியோரின் 43வது நினைவு தினமான எதிர்வரும் 25ஆம் தேதி அவர்களின் சிலை வல்வெட்டித்துறையில் திறந்து வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏற்பாட்டுக் குழுவின் சார்பில் வல்வெட்டித்துறை நகர சபையின் முன்னாள் உறுப்பினர் சதீஷ் வல்வெட்டித்துறை போலீசாரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். கருப்பையூலை வன்முறை சம்பவங்களின் உச்சகட்டமாக வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தங்கதுரை குட்டிமணி உள்ளிட்ட 53 தமிழ் அரசியல் கைதிகள் ஜூலை 25 மற்றும் 28ஆம் தேதிகளில் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஏனைய கைதிகளினால் மோசமாக படுகொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுமதி பத்திரத்தை தவறாக பயன்படுத்தி வேறு பகுதியில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 4 டிப்பர்களும் உளவு இயந்திரம் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்லாறு பகுதியில் குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. அனுமதி பத்திரத்துக்கு முரணான வகையில் பயன்படுத்தி மணல் அகழ்வு இடம்பெறுவதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக நேற்று இரவு திடீர் சுற்றி வளைவு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது திருகோணமலை மாவட்டத்தில் வழங்கப்பட்ட மணல் அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி கல்லாறு பகுதியில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட 4 டிப்பர்களும் மற்றும் ஒரு உளவு இயந்திரத்துடன் 5 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
குறித்த சம்பவத்தில் கைதான சாரதிகள் 5 பேரும் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தடயப் பொருட்கள் 22/7/2026 அன்று கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தருமபுர போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் திசாநாயக்க தெரிவித்தார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலே முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் அனுமதியோடுதான் அனைத்து வேலைகளையும் செய்தார் என முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். வலைவழித்தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஆரம்பத்தில் இருந்தே சுரேஷ் சலே கோட்டபய ராஜபக்சவின் அருகிலேயே தான் இருப்பார். கோட்டபய ராஜபக்சவிடம் கேட்காமல் எதனையும் சுரேஷ் சலே செய்ததில்லை. கோட்டபய ராஜபக்சவுக்கு தேவையானதை தவிர வேறு எதனையும் சலே செய்ததும் இல்லை. ஆரம்ப காலங்களில் சுரேஷ் சலே போன்று மேலும் சிலர் இருந்தார்கள். அவர்களுக்கு நன்றாக தமிழ் பேச தெரியும். இது போன்றவர்கள்தான் பின்னர் புலனாய்வு சேவைக்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டனர். நான் ராணுவ தளபதியானதன் பின்னர் சுரேஷ் சலே எனக்கு கீழ் பணியாற்றவில்லை. சலே உள்ளிட்ட ஒரு சிலர் வழக்கமாக அலுவலகத்தில் இருந்து முக்கிய அறிக்கைகளை தயார்படுத்தும் வேலைகளை செய்து கொண்டிருந்தனர். எனவே எனக்கு கீழிருந்து வேறு ஒரு பிரிவுக்கு சுரேஷ் சலே உள்ளிட்டவர்களை மாற்றினோம். சலே எனக்கு கீழ் பணியாற்றி இருக்கவில்லை. ஆனால் சலையை பற்றி நன்றாக எனக்கு தெரியும். சலை உள்ளிட்டவர்களை எனக்கு கீழ் இருந்து நீக்கிய பிறகு அவர்களை கோட்டபய ராஜபக்ஷ தமக்கு கீழ் பணியாற்றுமாறு கொழும்பில் பாதுகாப்பு அமைச்சின் செயலகத்துக்கு அழைத்துக் கொண்டார். ராணுவத்துக்குள் இருந்து கொண்டு கொழும்பில் அலுவலகத்தில் இருந்து பணியாற்றுவது போலதான் அவர்கள் பணியாற்றினர். அவர்கள் கொடுத்த சில அறிக்கைகள் பிழையான தகவல்களை கொண்டிருந்தது. உதாரணமாக, நான் ராணுவ தளபதியான போது சலை உள்ளிட்டவர்கள் தந்த அறிக்கையின்படி விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த மொத்த போராளிகள் 9,000 பேர் என்று இருந்தது. எனினும் அது ஒரு தவறான அறிக்கை என்பது எனக்கு தெரியும். எனவே சலே எந்த விதாரண உள்ளிட்ட அதிகாரிகளை இடம் மாற்றி அந்த இடத்திற்கு யுத்த களத்தில் நேரடியாக இருந்து பணியாற்றிய அதிகாரிகளை நியமித்தோம். அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் அமைப்பில் மொத்தம் 30,000 பேர் வரை இருந்திருக்கலாம் என நான் கணித்திருந்தேன். அதேபோல் அதன் பின்னரான அறிக்கைகள் மற்றும் கணக்கெடுப்புகளின் ஊடாக கிட்டத்தட்ட 32,000 பேருக்கும் அதிகமான விடுதலை புலிகள் அமைப்பின் போராளிகள் இருப்பதாக கண்டறியப்பட்டது. எனவே சுரேஷ் சலை உள்ளிட்டவர்கள் ராணுவத்துக்குள் இருந்து இப்படியான வேலையை தான் செய்து கொண்டிருந்தனர் என்று குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை உட்துறைமுக வீதியில் அமைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத கட்டடங்கள் கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களத்தின் சட்ட நடவடிக்கையின் பின்னர் வழங்கப்பட்ட உத்தரவுக்கமைய சம்பந்தப்பட்ட தரப்பினரால் இன்று அகற்றப்பட்டுள்ளது. திருகோணமலை உட்துறைமுக வீதியில் மீன்பிடி படகுத்துறை பகுதியில் கட்டப்பட்டுள்ள 28.20 அடி நீளம் மற்றும் 9.10 அடி அகலத்தை கொண்ட கட்டடம், 44.7 அடி நீளம் மற்றும் 9.10 அடி அகலம் கொண்ட கழிப்பறை, 17.5 அடி அகலம் கொண்ட கட்டடம் ஆகியவை சட்டவிரோதமான முறையில் எவ்வித அனுமதியுமின்றி கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை சட்டத்தின் பிரிவு 31 2 கீழ் வெளியிடப்பட்ட உத்தரவின் பிரகாரம் அவற்றை அகற்றுமாறு கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகளினால் ஆணையாளர் நாயகத்தினால் ஒப்பமிடப்பட்டு உடைத்தல் கட்டளையானது 14/7/2025 அன்று ஒட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த உடைத்தல் கட்டளைக்கு எதிராக சம்பந்தப்பட்ட தரப்பினரால் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. குறித்த வழக்கானது நீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டு உடைத்தல் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையிலேயே இந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் இன்றைய தினம் அகற்றப்பட்டுள்ளன. இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான குறித்த பகுதியில் சில கடற்தொழிலாளர்கள் மீன் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த நிலையில் சில வருடங்களுக்கு முன்னர் அவர்கள் வெளியேற்றப்பட்டு சுற்றுலா பணியகத்தால் குத்தகைக்கு எடுக்கப்பட்டு தனியார் ஒருவருக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதில் உரிய அரசு திணைக்களங்களில் சட்ட அனுமதி பெறப்படாத உணவு விடுதியொன்று இயங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த பகுதியில் கட்டப்பட்டுள்ள மலசல கூடத்தின் கழிவுகள் நேரடியாக கடலினுள் கலக்கும் அபாயம் இருப்பதாகவும் குறித்த கட்டடங்கள் கடல் காட்டியினை மறைக்கும் வகையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பகுதியை மக்கள் பயன்படுத்தும் வகையிலும் சுற்றுலாத்துறை மேம்படும் வகையிலும் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் திட்டங்களை மேற்கொண்டு திருகோணமலையை பொருளாதார ரீதியில் வளர்ச்சி பெற செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது தமிழ் பேசும் கட்சிகள் இணைந்து கூட்டணி அமைத்திருப்பது அனுர அரசால் தான் கைது செய்யப்படக்கூடாது என்பதற்காகத்தான் என்றும் வாக்குறுதிகளை கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றவில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். போராட்டங்கள் செய்து ஆட்சியை பிடித்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 22 மாதங்களாகியும் இதுவரையில் தமிழ் மக்களுக்காக ஒன்றும் செய்யவில்லை.
இதனை நாங்கள் சுமாராக 30 மாதங்களுக்கு பின்னர் தட்டி கேட்போம். மாறாக நாங்கள் கூட்டணி அமைக்கவில்லை, மேடை அமைத்தோம். இது ஒரு கூட்டு முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. மக்களுக்காக நாங்கள் கேட்கும் மாகாண சபை தேர்தல், காணி விடுவிப்பு போன்ற விடயங்களை அரசாங்கம் கருத்தில் கொள்ளாவிட்டால் 30 மாதங்களுக்கு பின் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்றார். 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் அன்று நடந்த தொடர் தாக்குதல்கள் சஹ்ரான் உள்ளிட்ட ஒரு குழுவினரால் குறுகிய காலத்தில் திட்டமிடப்பட்ட ஒரு தனிப்பட்ட குற்றம் மட்டுமல்ல என அப்போதைய போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்து சிறப்பு அறிக்கை வெளியிட்ட போது காவல்துறை தலைவர் இந்த அறிக்கையை வெளியிட்டார். சம்பவம் நிகழ்வதற்கு முன்பு நடந்த பல நிகழ்வுகளையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும், அதன்படி இது நீண்ட காலமாக திட்டமிடப்பட்ட ஒரு பயங்கரவாத செயலாக தெரிகிறது என்றும் அவர் அப்போதைய விசாரணை குழுவின் முன் சாட்சியம் வழங்கியிருந்தார். இந்த குற்றவியல் விசாரணை முழுமையான ரகசியமாக நடத்தப்பட்டு வருகின்றன என்றும், இது குறித்த தகவல்களை பொதுமக்களுக்கு வெளியிடுவது நீதித்துறை நடவடிக்கைகளுக்கு தடையாக அமையக்கூடும் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையிலேயே இதனை மையப்படுத்தி உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக முன்னாள் காவல்துறை தலைவர் சி.டி. விக்ரமரத்னவுக்கு ஏராளமான தகவல்கள் தெரிந்திருக்கக்கூடும் என துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் காவல்துறை மா அதிபரின் மரணம் குறித்து ஊடகங்களிடம் பேசிய அமைச்சர், இந்த மரணம் தொடர்பாக காவல்துறை தற்போது விரிவான விசாரணைகளை நடாத்தி வருகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பிறகு திரு சி.டி. விக்ரமரத்ன காவல்துறை மா அதிபராக பணியாற்றியதனால் ஒரு உயர் பதவியில் உள்ள காவல்துறை அதிகாரி என்ற முறையில் அந்த சம்பவம் குறித்து அவரிடம் ஏராளமான தகவல்கள் இருந்திருக்க வேண்டும். தாக்குதல்கள் குறித்து விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணையத்தின் முன்பும் அவர் முன்னிலையாக சாட்சியம் அளித்திருந்தார். இந்நிலையில் அவர் காவல்துறை விசாரணைகளிலிருந்து குறிப்பிட்ட தகவல்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த விடயம் குறித்து விழிப்புடன் இருப்பது அவசியம் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் முன்னாள் காவல்துறை மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வாக்குமூலம் வழங்கியதாக கொழும்பு கோட்டை நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு 11/3/2026 அன்று தெரியவந்தது. தற்போது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு புலனாய்வு சேவை பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலை தொடர்பான விசாரணையின் முன்னேற்ற அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போது இந்த தகவல் வெளியிடப்பட்டது. விசாரணைகளின் போது ஏற்பட்டதாக கூறப்படும் தலையீடுகள் தொடர்பில் முன்னாள் சிஐடி பணிப்பாளர் நிஷாந்த் சோய்சாவுடன் இணைந்து முன்னாள் ஐஜிபி சி.டி. விக்ரமரத்னவும் ஏற்கனவே வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக சிஐடி அதிகாரிகள் அன்று நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். தேசிய பாதுகாப்பு சபை ஊடாக விசாரணை அதிகாரிகள் மீது செல்வாக்கு செலுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே இந்த வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சிஐடி நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியது. நாட்டின் கிழக்கு மாகாணத்திலும் மேலும் 5 மாவட்டங்களிலும் கடும் வெப்ப அலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலனறுவை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் கிழக்கு மாகாணத்திலும் அதிக வெப்பநிலை நிலவக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது சில இடங்களில் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்துக்கு அதிகரிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடும் வெப்பத்தின் தாக்கத்தை குறைப்பதற்கான சுகாதார பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதற்கமைய போதுமான அளவு தண்ணீர் குடித்தல், நாளின் வெப்பமான நேரங்களில் கடுமையான வெளிப்புற செயற்பாடுகளை கட்டுப்படுத்தல் போன்றவற்றை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். செம்மணி மனித புதைகுழியில் 2 சிறுவர்களின் மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளடங்கலாக புதிதாக 8 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 38வது நாளான இன்றைய தினம் திங்கட்கிழமை புதிதாக சிறுவர்கள் 2 எண்புக்கூடுகள் உட்பட 8 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டதில் 6 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்த நிலையில் காணப்பட்ட எண்புக்கூட்டினை சுத்தம் செய்யும் பணிகள் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை பெரிய எண்புக்கூட்டுக்கு அருகில் சிறிய எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்ட நிலையில் அதன் கீழிருந்து மேலும் ஒரு சிசுவின் எண்புக்கூடும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் செம்மணி புதைகுழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரையில் 92 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 454 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 440 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அரியாலை மனித புதைகுழியின் 38வது அகழ்வு பணி காலை 8 மணியிலிருந்து தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது. இந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 38வது நாளுக்குரிய அகழ்வு பணியாக இன்றைய நாள் அமைவது. இன்றைய நாளில் புதிதாக 8 மனித எண்பு தொகுதிகள்
மொத்தமாக 454 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தமிடப்பட்டு இலக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இன்றைய நாள் ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்ட 6 முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் வேறாக்கப்பட்டு இன்றைய நாளுடன் 440 முழு எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட இலக்கத்துக்குரியதாக மாறுகின்றது. இன்றைய நாள் ஐரோப்பிய ஒன்றியம் வருகின்ற 22ஆம் தேதி குறித்த செம்மணி புதைகுழியை தரிசிப்பதற்கான வரையதர உள்ளது. இன்றைய தினம் சான்று பொருட்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. ஏற்கனவே எடுத்து சான்று பொருட்களில் சிலவற்றை வந்து நீதிமன்றத்தில் கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்படுகின்ற நிகழ்வு நடைபெற்றது. இன்றைய நாளுக்குரிய அடையாளப்படுத்தப்பட்ட சிறுவர்களுக்குரிய எண்ணிக்கையில் 2 அமர்ந்த நிலையில் இருக்கிற 423 அது தொடர்பான இதில் சோமதவா தன்னுடைய அபிப்பிராயத்தை என்னன்னு சொல்லியிருந்ததை இதுவரைக்கும் சொல்லியிருக்கேன். அதை அகழ்ந்து எடுத்ததுக்கு பிறகுதான் அது தொடர்பான வேறு ஏதாவது சான்று பொருட்கள் அல்லது அதோட தொடர்பு பிற பொருட்கள் ஏதாவது கருத்தாடுதை பொறுத்து அந்த மனித எலும்பு தொகுதியினுடைய நிலை தொடர்பாக கருத்து அடையாளம் காணப்பட்டது. அப்போது வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து கற்கைகள் கூட விரும்பி அதை கூப்பிட்டு இதுக்கும் அப்படியான ஏற்பாடுகள் இருக்குமா? இது தொடர்பாக வந்து நாளைக்கு வர அது தொடர்பாக கலந்து ஆலோசனை செய்துட்டு அந்த பீடாதிபதியோட சேர்ந்து கதைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அதிகம் தீர்க்கமான முடிவு வரும் 22ஆம் தேதி காலை 9 மணி அளவில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மேல்மட்ட பிரதிநிதிகள் அடங்கிய குழு ஒன்று செம்மணி புதைகுழியை வந்து பார்வையிடுவதற்காக வேண்டுகோளை வந்து காணாமல் உடல்களால் நீதிமன்றத்தில் கேட்கப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை. இந்த அடிப்படையில் நீதிமன்றம் அவர்களுடைய பார்வையிடுதலுக்கான அனுமதியை வழங்கியிருக்குது. வரும் 22ஆம் தேதி காலை 9 மணி அளவில் அவர்கள் இவ்விடத்தை தரிசிப்பதற்காக குழுவில் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளும் தெரிவு செய்யப்பட்ட சில ஐரோப்பிய நாடுகளினுடைய உள்நாட்டில் இருக்கிற உயர்ஸ்தானிகர் ஆலயங்களோட பிரதிநிதிகளும் உள்ளடங்கப்பட்டார்கள். நாளைய தினம்தான் அது தொடர்பான முழுமையான விவரம் வந்து இவர்களுக்கு கிடைக்கப்படும். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் 10 விமானங்களை கொண்ட ஒரு விமான குழுமத்தை வாங்குவதற்காக 2013ஆம் ஆண்டில் ஒரு ஐரோப்பிய விமான நிறுவனத்திடம் இருந்து $2 மில்லியன் லஞ்சம் பெற்ற வழக்கு தொடர்பில் விசாரணை செய்ய விசேட போலீஸ் குழு ஒன்று ஆஸ்திரேலியாவுக்கு பயணிக்க உள்ளது. குறித்த வழக்கு தொடர்பான சந்தேக நபர்களையும் சாட்சிகளையும் தேடுவதற்காக லஞ்ச விசாரணை ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஒரு கூட்டு காவல்துறை குழுவே இவ்வாறு ஆஸ்திரேலியாவுக்கு பயணிக்க உள்ளதாக தெரிய வருகின்றது. ஏபஸ் லஞ்ச பரிவர்த்தனையில் பணம் மாற்றப்பட்டதாக கூறப்படும் வங்கி கணக்குகளை வைத்திருந்ததாக கூறப்படும் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் சந்தேக நபர்கள் மற்றும் சாட்சிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கும் ஆதாரங்களை கண்டறிவதற்கும் இந்த கூட்டு நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. லஞ்ச பணம் அனுப்பப்பட்டதாக கூறப்படும் வங்கி கணக்கின் உரிமையாளர் என்று கூறப்படும் WD நிமல் பெரேரா ஆஸ்திரேலியாவில் வசித்து வருவதாக லஞ்ச ஆணைக்குழு முன்னதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர்களான உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பணிப்பாளர் CDA கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க மற்றும் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்சவின் மகன் ஷமீந்திர ராஜபக்ஷ ஆகியோர் வெளிநாட்டில் உள்ளனர். அவர்களுக்கு எதிராக கொழும்பு மற்றும் கோட்டை நீதவான் நீதிமன்றங்களால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் லஞ்ச ஆணைக்குழுவும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் CIDயும் இவ்வழக்கை தாக்கல் செய்துள்ளனர். புரூனேவில் ஒரு போலி நிறுவனத்தை நிறுவியது மற்றும் ஒரு புகழ்பெற்ற ஐரோப்பிய சிவில் விமான போக்குவரத்து நிறுவனத்திடமிருந்து $2 மில்லியன் லஞ்சம் பெற்றது தொடர்பாக இந்த விசாரணை நடத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்று நாட்டில் அடிக்கடி நிகழும் உயர் அதிகாரிகளின் சர்ச்சைக்குரிய மரணங்களை ராஜபக்சக்களோடு தொடர்படுத்த அரசாங்கம் முயற்சி செய்து வருவதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில்,
நாட்டில் தற்போது நிகழும் எந்த ஒரு பாதகமான சம்பவத்துக்கும் ராஜபக்ஷ குடும்பமே காரணம் என கூறும் அரசாங்கம் ராஜபக்ஷக்களின் ஆட்சிக் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை பற்றி பேச மறுக்கின்றது. நாட்டில் நிகழும் சர்ச்சைக்குரிய மரணங்களை ராஜபக்சர்களுடன் இந்த அரசாங்கம் தொடர்பு படுத்துகின்றது. ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய ஆட்சிக் காலத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வந்தமை, நெடுஞ்சாலைகள் மற்றும் மாபெரும் அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டமை குறித்து கவனம் செலுத்தவில்லை. மாறாக எல்லா தீமைகளுக்கும் ராஜபக்ஷ குடும்பமே காரணம் என கூறுகின்றது. மேலும் போரில் வெற்றி பெற தங்களை அர்ப்பணித்த போர் வீரர்களையும் புலனாய்வு அதிகாரிகளையும் சிறையில் அடைத்து அரசியல் பழிவாங்கலில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது. அத்துடன் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான கோப்புகளை மறைத்து அதிகாரிகள் தற்போது அரசாங்கத்தின் உயர் பதவியில் இருந்து கொண்டு உண்மையான குற்றவாளிகளை தேடுவதற்கு பதிலாக அரசியல் நாடகங்களை அரங்கேற்றி வருகின்றனர். இதேவேளை தற்போது நாட்டு மக்களின் மீது அதிக வரிச்சுமையை சுமத்துவதன் மூலம் சர்வதேச நாணய நிதியத்தை திருப்திப்படுத்தும் செயல்பாடுகளில் இந்த அரசாங்கம் ஈடுபடுகின்றது. ஒருபுறம் ஜனாதிபதியின் திட்டத்தின் கீழ் 75% மகிழ்ச்சியாக இருப்பதாக செய்திகள் வெளிவரும் நிலையில், மறுபுறம் நாட்டில் அரைவாசிக்கும் மேற்பட்ட மக்கள் அதிகரித்த வாழ்க்கை சுமையால் நெருக்கடியான நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன என்று குறிப்பிட்டார். டெங்கு நோய் பரவல் தீவிரமடைந்துள்ள போதிலும் அரசு அதனை தடுப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை தடுக்காது அரசியல் பிரச்சாரங்களிலேயே கவனம் செலுத்தி வருகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி ஜாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பத்தரமுல்லையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த வருடத்தில் இதுவரை 53 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. நேற்று கூட 16 வயதுடைய சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். அரசின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்பது பெயரளவில் மட்டுமே உள்ளது. இதில் வீதி பயனாளிகளின் வாகனங்களை சோதனையிடுவதும் அரசு நிறுவனங்களுக்குள் தமது ஆதரவாளர்களை உள்வாங்குவதுமே நடக்கிறதே தவிர நாடு சுத்தப்படுத்தப்படவில்லை. இவ்வாறான அலட்சிய போக்கினால் நிகழும் ஒவ்வொரு மரணத்துக்கும் அரசை பொறுப்பு கூற வேண்டும் என்றார். நாட்டில் இடம்பெற்று வரும் தொடர்ச்சியான மர்ம மரணங்கள் குறித்து கடும் சந்தேகத்தை வெளியிட்ட அவர், சில உயிரிழப்புகள் தற்கொலை என முன்னரே அறிவிக்கப்படுவது விந்தையாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். 323 கொள்கலன் திருட்டு விவகாரத்தில் முறைப்பாடு செய்த நபர் நந்தன குணதிலுக்கு, கபில சந்திரசேன, திரைசேரி அதிகாரி மற்றும் முன்னாள் போலீஸ் மாதிபர் என பலர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளனர். முன்னாள் போலீஸ் மாதிபரின் மரணம் குறித்து செய்தி வருவதற்கு முன்பே அது தற்கொலை என போலீஸ் அதிகாரி ஒருவர் அறிவித்தமை பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. அரசுக்கு எதிராக செயல்படுபவர்கள் மர்மமாக இறப்பதும் பின்னர் அவை தற்கொலை என பிரச்சாரம் செய்யப்படுவதும் ஜனநாயகத்துக்கு பொருத்தமற்றது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் இணைந்திடுங்கள்.